அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய பங்குச்சந்தை முதலீட்டு பயணத்தில் நான் பல ஸ்ட்ராட்டஜிஸை அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேங்க. இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பற்றி பேச போகிறேன். என்னுடைய ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா? நான் நினைக்கிறத வச்சு நான் அடாப்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை தான் உங்ககிட்ட இந்த வீடியோ பதிவில் ஷேர் பண்ண போகிறேன். ரெண்டாவது, இந்த வீடியோ பதிவில் நான் கண்ணை மூடிட்டு, அதாவது என்னுடைய பர்சனல் இன்ஸ்டிங்க்ட், என்னுடைய பார்வைக்கு இந்த கம்பெனிஸ், இந்த பங்குகள்லாம் உயர்தர பங்குகளாக நான் நினைக்கிறேன். அதனால் ஒருவேளை மார்க்கெட் கிராஷ் ஆச்சு, இந்த ஸ்டாக்கோடைய வேல்யூவேஷன்லாம் கீழே விழுகுது அப்படின்னா இதை கண்ணை மூடிக்கிட்டு நான் வாங்குவேன். கண்ணை மூடிக்கிட்டு வாங்குவேன்னா அந்த சப்போஸ் கொரோனா மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் 40% 50% மார்க்கெட் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பங்குகள் விழாது ஜென்ரலாக. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி பெரிய பங்குகளை மார்க்கெட்டு பெரும்பாலான பங்குகளை மதிக்கவே இல்லை. என்ன தான் 50 பியில் இருந்தாலும் ஒரே ரேட்டில் நிறைய பங்குகள் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் HDFC பேங்க்கு, கோட்டக் மஹேந்திரா பேங்க்கு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கூட இப்போ ரீசன்ட் இயர்ஸாக அதே ரேட்லேயே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. நான் இந்த இடத்துல வேல்யூவேஷனை பற்றியோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பற்றியோ பேசலைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிகள்லாம் உயர்தர பங்குகள். நான் பர்சனலாக நினைக்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்னுடைய தாட் ப்ராசஸ் இப்படி தாங்க இருக்கும். இந்த தாட் ப்ராசஸ் வேறு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணனா அது மாறுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு என்னோடய தாட் ப்ராசஸ் இது தான். ஒரு இண்டெக்ஸில் நான் காசை போடுறேன் அப்படின்னா எனக்கு பிடிக்காத கம்பெனிலையும் நான் காசு போட்டு வாங்குகிறேன். அதாவது பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்லாம் எனக்கு பிடிக்காது, நான் அதில் காசு போடுறதுக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் எதுக்கு நான் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் என்னைய நானே கேள்வி கேட்டுக்குவேன் இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். ரெண்டாவது, நான் ஹை பிஇ கொடுத்து வாங்குவேன், சரிங்களா? HDFC பேங்க் வச்சுருக்கேன், ஏசியன் பெயிண்ட்ஸ் வச்சுருக்கேன், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கிறேன், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஹை பிஇ ஸ்டாக்ஸை நான் வச்சுருக்கிறேன், கொடுத்தும் வாங்கியிருக்கிறேன். எனக்கு இந்த 4 வருஷமாக அது ஒரே ரேட்டில் தான் இருக்குது. எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, சரிங்களா? என்னுடைய பர்சனல் திங்கிங்கை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆனால் எனக்கு பிடிக்காத கம்பெனிகளில் நான் இண்டெக்ஸ் ETF பண்ணினேன்னா அது முதலீடாகும். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணேன்னா அதுவும் முதலீடாகும். ப்ளஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் நான் வருஷம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுப்பேன். எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் அப்படி பண்ணுறதில் உடன்பாடு இல்லை. சப்போஸ் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா எனக்கு பிடிச்ச கம்பெனிஸாக எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கம்பெனிஸில் நான் என்னால் இழக்கக்கூடிய பணம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கூச்சப்படாமல் 1 லட்சம் வரைக்கும் ஒவ்வொரு கம்பெனிலையுமே போடுவேன். போட்டுட்டு அப்படியே மறந்துடுவேன். அதாவது 20 வருஷத்துக்கு மறந்துடுவேன், சரிங்களா? அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் பண்ணுவேன். சரி, எந்தெந்த கம்பெனிகள்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக உயர்தர பங்குகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, HDFC பேங்க்கு, ICICI பேங்க்கு, L&T லிமிட்டெடுங்க, சரிங்களா? அது ஹோல்டிங் கம்பெனி ஆஃப் L&T மைண்ட்ரி, அந்த மாதிரி அந்த டெக் மஹேந்திரா இல்லை, சாரி, L&Tக்குள்ளேயே அந்த சாஃப்ட்வேர் 2 சாஃப்ட்வேர் டிவிஷன் இருக்குது. அந்த ரெண்டுமே L&T ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கிறாங்க. அதனால் L&T வாங்குகிறேன். இன்ஃபோசிஸ் லிமிடெட், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, மாருதி சுசுகி, அல்ட்ராடெக்கு, சன்ஃபார்மா, அதுக்கப்புறம் ஹீரோ மோட்டார் கார்ப்புங்க. அடுத்த ஸ்லைடில் இன்னொரு லிஸ்ட் இருக்குது, சரிங்களா? இந்த உயர் ரக பங்குகள்லையுமே இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இந்த உயர் ரக பங்குகள் 70 பிஇ எல்லாம் இருந்துச்சுன்னா நான் சத்தியமாக வாங்க மாட்டேன். 60 பிஇக்கு மேலே போனாலே வாங்க மாட்டேன். இண்டெக்ஸில் இப்போ நான் முதலீடு பண்ணால் டைட்டன்லேயும் போய் விழுகும். அந்த டைட்டனுடைய ஸ்டாக்கு 100 பிஇ 80 பிஇலாம் இருக்குது. அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஸோ அதனால் நான் பர்சனலாக இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை தான் நான் வாங்கணும்னு நினப்பேன். எனக்கு இப்போது இந்த ஸ்டாக்கில் சில ஸ்டாக்ஸ் ஓரளவு ரீசனபிள் வேல்யூவேஷன், அதாவது பிஇ 40 to 50 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. ஆனால்
இதே ஸ்டாக்ஸு மார்க்கெட் கிராஸ் ஆச்சு அப்படின்னா 30 பிஇ 35 பிஇக்கெலாம் கிடச்சிச்சின்னா என்ட்ராயிருவேன், கண்டிப்பாக என்ட்ராவேன். அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய லாஜிக்கு. இந்த 40% கிராஷுங்கிறது இன்னும் 10 வருஷத்துக்கு கூட நடக்காமல் இருக்கலாம். ஆனால் இதில் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காசை வந்து சும்மாவே நான் வச்சுருக்கிறதுக்கு தயார் தான். ஏன்னா என்னுடைய அனுபவத்து பிரகாரம் மார்க்கெட்டுங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் 2 தடவை கொடுத்துருக்கு. என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்குறேன். ஸோ அதனால் இன்னும் ஒரு தடவையும் அதே ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் கொக்கு மாதிரி காத்திருக்கேன். சரி, இந்த லிஸ்ட்டில் என்னென்ன பங்குகள்லாம் நான் வந்து கண்ணை மூடிக்கிட்டு உயர்தர பங்குகளாக நினைக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஐடிசி லிமிடெட், ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ், டாடா மோட்டார்ஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ், எஸ்சிஎல் டெக்னாலஜிஸ், டெக் மஹிந்திரா, டாக்டர் ரெட்டி, விப்ரோ, ஏஷியன் பெயிண்ட்ஸ், பஜாஜ் ஆட்டோ, டிசிஎஸ், சிப்லா அண்ட் ஹிந்துஸ்தான் யூனிலிவர். இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய சம்மரியை உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்ல போகிறேன். அதை தெளிவாக கேட்டுருங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரே டைமில் வந்து 35 பிஇ 40 பிஇக்கு போகும், 40% மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா அப்படின்னு நான் சொல்ல வரலைங்க. அதே போல் நான் ஆல்ரெடி 35 ஸ்டாக்கு கிட்ட கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். 35 லட்சம் கிட்ட ஆகுது. அவ்வளோ தூரத்துக்கு வந்து காசு இருக்காதுன்னு எனக்கு தெரியும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஸ்டாக்குக்கு 10,000 தான் மேக்ஸிமம் அப்படின்னு அலோகேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டாக்கும் அந்த 35 பிஇ எல்லாம் டச் ஆச்சு அப்படின்னா இந்த 12 வருஷ பீரியடில் கொக்கு மாதிரி காத்திருப்பேன். 35 ஸ்டாக்கும் ஒரே டைமில் வந்து எப்போ டச் ஆகும் அப்படின்னா எப்போவுமே டச் ஆகாது. மார்க்கெட்டு 40%லாம் கீழே விழுந்துச்சுன்னா பெரும்பாலான ஸ்டாக்ஸு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இருந்தாலும் ஒவ்வொரு கம்பெனியும் அந்த 12 வருஷத்தில் ஏதாவது ஒரு வருஷத்தில் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். அப்போது அந்த ஸ்டாக்கில் நீங்கள் 10,000 ரூபா தொடர்ந்து எடுத்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியும் அப்படின்னா ஷார்ட் டேர்ம்லேயே அந்த 1 மாதத்துலையோ 2 மாதத்துலையோ 6 மாதத்துக்குள்ளேயோ அந்த 10,000 வாங்குகிற அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பில்டு பண்ணி நீங்கள் வந்து சேர்த்துக்கங்க. சரிங்களா? என்னுடைய சம்மரி ஆஃப் திஸ் ஐடியாவை அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்டையும் வந்து நான் உங்களுக்கு ரீட் பண்ணிடுறேன். கோத்ரேஜ் கன்சூமர்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், டாடா ஸ்டீல், இண்டஸ்இண்ட் பேங்க்கு, ஜைடஸ் லைஃப் சயின்சஸ், எம்ஃபசிஸ், பாஷு, டிவிஸ் லெபார்டரிஸ், சீமென்ஸ், டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், ஐசிஐசிஐ லம்பார்ட் அண்ட் கோல்கேட் பால்மலிவ். இதில் இது இல்லாமல் இன்னமும் வந்து லிஸ்ட்டு இருக்குது. அது நான் வந்து இந்த வீடியோவோட வியூவு லைக்ஸு போச்சு உங்களுக்கு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா நான் இன்னும் வந்து ஸ்டாக் லிஸ்ட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி வேறு ஸ்ட்ராட்டஜியோட உங்கள்கிட்ட கொண்டு வரேங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய சம்மரியை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன். நான் 35 பங்குகளை உயர்தர பங்குகளாக நினைக்கிறேன். அந்த 35 பங்கும் என் போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இப்போது 35 பங்குக்கு ஒரு பங்குக்கு 10,000 மேக்ஸிமல் லிமிட்டுன்னு செட் பண்ணி 35 பங்குகளுக்கு 35 × 10,000 அப்படிங்கிற அமௌண்ட்டை ஒரு லிக்விட் ஃபண்டிலேயோ இல்லை எஃப்டிலேயோ இல்லை ஒரு டெப்ட் ஃபண்டிலேயோ நான் வந்து வச்சுப்பேன். அதுக்கப்புறம் இந்த 10-12 வருஷ டைமில் இந்த பங்குகள் 40 பிஇக்கு டச் ஆகுது. ஏர்னிங்ஸ் பர் ஷேரு அந்த க்ரோத் எல்லாம் கால்குலேட் பண்ணும்பொழுது நமக்கு 40 பிஇன்னு நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாகவே எடுக்க முடியாது. அந்த இபிஎஸோடைய ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ரொம்ப நாளாக நல்ல வேல்யூவேஷனில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். பிஇ வந்து 40க்கு கீழே போகுதா, 40 டச் ஆகுதா, ஹிஸ்டாரிக்கல் பிஇயை விட ஒரு 10 பிஇயாவது குறைஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அந்த ஸ்டாக்கில் 10,000 ரூபாயை வந்து அந்த ஷார்ட் டேர்மில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி, அதாவது என்னென்னா அந்த ஷார்ட் டேர்ம் டிப்லேயே அந்த 10,000க்கு அக்குமுலேட் பண்ணுவேன். ஏன்னா இந்த 10-12 வருஷத்தில் எல்லா ஸ்டாக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துறாது. ஒவ்வொரு ஸ்டாக்காக ஒவ்வொரு வருஷத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம 10,000 அலோகேட் பண்ணி பில்டு பண்ணுறோம். 40%லாம் பியர் மார்க்கெட்டு குறைஞ்சிச்சின்னா நான் வந்து இந்த 35 ஸ்டாக்ஸையும் அந்த அலோகேட் பண்ண அமௌண்ட்டையும் உடனே லிக்விட் ஃபண்ட்லேயோ எங்கே டெப்ட் ஃபண்டில் வச்சுருக்கிறத எடுத்து கேஷை வந்து ரெடியாக வச்சுக்கிட்டு அந்த ஸ்டாக்ஸை இந்த நான் சொன்ன ரூல்ஸுக்கு வந்து மேட்ச் ஆச்சுன்னா உடனே வந்து வாங்க முற்பட்டுருவாங்க. நீங்கள் 40% கிராஷ் ஆனாலும் இதில் பல ஸ்டாக்ஸுகள் வந்து இந்த கேட்டகரி க்ரைட்டீரியாவை மீட் பண்ணாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பர் ரிச் குவாலிட்டி பங்குகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பங்க்ஸ்ன்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறேன்னா சரி. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய
மூல காரணம் எனக்கு இண்டெக்ஸில் போட விருப்பம் இல்லை, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் போட விருப்பம் இல்லை. முன்னாடியே காரணம் சொல்லிட்டேன். இண்டெக்ஸில் வந்து 100 பிஇ உள்ள ஸ்டாக்கெல்லாம் இருக்குது, பப்ளிக் செக்டர் கம்பெனி ஸ்டாக்கெல்லாம் இருக்குது, எனக்கு பிடிக்காத செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. அதே போல் வெயிட்டேஜ் வந்து இண்டெக்ஸில் வந்து ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் வேறு மாதிரி இருக்குது. எண்ட் ஆஃப் த டே எனக்கு அதெல்லாம் கிடையாதுங்க. நல்ல நிறுவனம், நல்ல பிஸ்னஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இப்படி தான் நான் முடிவெடுக்கிறேன். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது, அங்கேயும் இதே கான்செப்ட் அப்ளை ஆகும். சரிங்களா? அதனால் இந்த பங்கை வந்து 10,000 போட்டுட்டு மறந்துடுவேன். அதை ஃபாலோ கூட பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? அதாவது கம்பெனி நல்லா பண்ணுதா நல்லா பண்ணலையான்னு கூட ஃபாலோ பண்ண மாட்டேன். 10 வருஷம் கழித்து எனக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கும்ல, 15 இன்னும் ஒரு 3 வருஷத்தில் வந்து ஏதோ ஒரு தேவை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குழந்தைங்களுடைய கல்யாணமோ, இல்லை வந்து ஒரு படிப்பு செலவோ, ஃபாரின் அனுப்பிச்சு படிக்கிறோமோ, அந்த மாதிரி செலவுகள் இருக்கிற டைமுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 12 வருஷம் இதை வளர்த்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே போய் பார்த்து அதிலிருந்து ஏதாவது வந்து கதிரெடுத்து நம்ம வந்து அந்த தேவையை பூர்த்தி பண்ண முடியுமா அப்படின்னு வந்து நான் பார்ப்பேங்க. இந்த 12 வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு புல் மார்க்கெட்டும் வரும், ஒரு பியர் மார்க்கெட்டும் வரும் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை. சரிங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு கமெண்ட்டு இல்லை ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன், இல்லை நீங்கள் ஏதாவது வேல்யூ அடிஷன் சொல்லணுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.